அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கெட்டு போயிருந்தா அதெல்லாம் வரும் சார். ஓகேங்களா? திரும்ப இதை சொல்லிடுறேன். சூரியன்கிறது எலும்பு, சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம். ஓகே, ரத்தத்தை ஊற்றியாச்சு. செவ்வாய் மசில்த்தை வச்சாச்சு. அந்த செவ்வாய்ங்கிறது சிவப்பு கலர் பிளானட். அப்போ சிவப்பணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த தன்மை அது அந்த மாதிரியான அந்த வெள்ளை கலர் லேயர் படலம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா செவ்வானா போலீஸ்ன்னு சொல்லிட்டேன், காவக்காரன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த தோலை கிழிச்சோம்னா உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளை கலர் படலம் மாதிரி ஒன்று வரும், அதுதான் சார் செவ்வாய். ஓகேங்களா? அந்த விஷயத்தை பார்த்தாச்சு. குருங்கிறது கொழுப்பு, கல்லீரல், மித்த விஷயங்களை பார்த்தாச்சு. நரம்புகள் இதெல்லாமே புதன் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் பார்த்தாச்சு. சுக்கிரன் அப்படிங்கிறவர் நம்ம உடம்புல ஓடக்கூடிய. அப்போ ஒருத்தனுக்கு ஜாலியாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும், ஒரு மூவி போகணும், உன்னை ரசிக்கணும்னாலே சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு படத்துக்கே போறோம்னா அதை வந்து எந்த ஒரு இயற்கையை பார்க்குறோம், ரசிக்கணும். அந்த ரசிப்பு தன்மை இல்லை அப்படின்னா சுக்கிரன் வீக்கா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு மனைவியை ரசிக்கணும். அதுக்கு தான் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். மனைவியை ரசிக்கலைன்னா மனைவி என்ன பண்ணு சொல்லுங்க? ரசிச்சாதானே அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பிடிக்கும், இப்போ பொண்ணை பிடிச்சிருக்கா, ஒரு ரசனை உள்ளவே என்ன பண்ணுவாமா, எனக்கு பணம் காசுல சுக்கிரன் நல்லா இருக்கிற சார், இது வந்து ராகுவோட சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை கொஞ்சம் பேசிக்கிறேன். சுக்கிரன் ரொம்ப